கடகராசி என்பவர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு மன ரீதியான மாற்றம், உடல் ரீதியான மாற்றம் கண்டிப்பா நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. யாரெல்லாம் கடகராசி என்பவர்களா இருக்கீங்களோ, இடம் மாற்றம் இன்றியமையாத ஒன்றாக 2026ஆம் ஆண்டு அமைய போகிறது. வேற ஊர்ல இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாக பிசினஸ் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அப்படி செஞ்சீங்க அப்படின்னா கடக ராசி என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் கண்டிப்பா தீரும் சார். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. இந்த வருடம் ஒரு அற்புதமான வருடம். காரணம், இந்த வருஷம் குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை சுப கிரகம் ஒரு 12 ஆண்டுகளுக்கு பிறகு உச்சம் பெறக்கூடிய ஒரு நிலையில இந்த 2026ஆம் ஆண்டு அமைய போகிறது. அஷ்டமஸ்தான ராகு, குருனோட பார்வை இருக்கு, குரு சண்டால யோகம் இருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம்? அஷ்டமஸ்தான ராகு திடீர் தனப்பிராப்தி அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்த செய்வா. ரொம்ப நாள் ஆசை, ரொம்ப நாள் கனவு அப்படின்றது நிறைவேறும். இது ஒரு பெரிய பிளஸ்ங்க. 12ஆம் பாவத்துல இருக்க குரு எப்படி இருக்காரு அப்படின்னா விரைய குருவா இருக்காரு. விரைய குருன்னா செலவுகள் கொடுப்பாரு. ஆமா, செலவுகளை கொடுப்பாரு. ஆனா குருனோட பார்வை உச்ச பார்வை 5ல இருக்கு அப்படின்னும் போது பூர்வீகம் சார்ந்து சொத்து பத்து வீடு நிலம் எல்லாம் இருக்குன்னா அது வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. ராகு 8ஆம் பாவத்துல இருக்காரு. குருனோட பார்வை அவர் மேல இல்ல, குரு சண்டால யோகம் இல்ல. அப்ப ராகு என்ன பண்ணுவாரு? கடக ராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டுக்கான பலன்களை இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்கலாம். கடக ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசம், பூசம், ஆயிலை நட்சத்திர அன்பர்கள். இந்த கடக ராசி அன்பர்கள் மாதிரி பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு உதவக்கூடிய ராசி அன்பர்கள் யாருமே கிடையாது. ரொம்ப அன்பானவங்க, ரொம்ப எல்லார்கிட்டையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ராசி என்பது இந்த கடகராசி என்பது. தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு உதவி செய்யக்கூடியவர்கள், ஒரு வழிகாட்டியாக, நல்ல ஒரு அம்மாவாக, நல்ல தந்தையாக, நல்ல ஒரு குருவாக, ஆசானாக இருக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பவர். ஆனால் அவ்வளவு எல்லாம் செஞ்சும் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கடகராசி என்பதுக்கு இருக்கு. காரணம் என்ன? தனக்கு மீறி தான் தானம் தர்மம், அதெல்லாம் தாண்டி அவங்க நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா அதுல யாராவது உங்களுக்கு நேரம் சரியில்லாத போது, முக்கியமா பார்த்தீங்கன்னா கடகராசி என்பவர்களுக்கு இந்த புதன் திசை, கேது திசை ஏதாவது ஒரு பாதிப்பை கொடுக்காம போகல. தொழில நஷ்டம், வேலையில பிரச்சனை, நம்பிக்கை துரோகம், அதே போல நிறைய பேருக்கு கடனுடைய அளவு அதிகமாகி தொழில ஒரு ஏமாற்றத்தை அடைந்து வேலை போய், அதுவும் இல்லாமல் உடல் ரீதியான பாதிப்பு, ஒரு ஆப்ரேஷனு, ஏதாவது ஒரு வகையில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி பெரிய செலவுகள், விபத்துகள், இது எல்லாமே சந்தித்தவர்கள் இந்த கடகராசி என்பவர்கள். ஏன்னா இந்த அஷ்டம சனியில எல்லா பாதிப்பும் பார்த்துட்டேன் சார், வாழ்க்கையில என் உயிர் மட்டும்தான் போகல, மற்றது எல்லாம் போய் திரும்பி வந்திருக்கேன்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ராசி எதுன்னு கேட்டா இந்த கடகராசி என்பதெல்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் இருந்தாங்கன்னா அவங்க இறந்துட்டாங்கன்னு தான் சொல்லியிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஐசியூல மோசமா இருந்தால் அதுக்கப்புறம் மீண்டு வந்திருக்கீங்க. அதே மாதிரி தொழில மிகப்பெரிய கடனை, அவமானத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த கடகராசி என்பவர்களுக்கு இருந்திருக்கு. ஏண்டா வாழ்றோம் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாமா அப்படின்னு நினைச்சு கடைசியில் குழந்தைங்க இருக்காங்க, அம்மா அப்பா இருக்காங்க, மனைவி இருக்காங்க, கணவர் இருக்காங்க அப்படின்ற ஒரே அவங்களுக்குலாம் நம்ம நிறைய செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு அப்படின்னு உயிர் பொழைச்சி நான் இன்னைக்கு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு மன ரீதியான மாற்றம், உடல் ரீதியான மாற்றம் கண்டிப்பா நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, யாரெல்லாம் கடகராசி என்பதா இருக்கீங்களோ இடம் மாற்றம் இன்றியமையாத ஒன்றாக 2026ஆம் ஆண்டு அமைய போகிறது. அது நீங்க வீடு மாத்துங்க, இடம் மாத்துங்க, ஆஃபீஸ் மாத்துங்க, பிஸ்னஸ் பிளேஸை மாத்துங்க, பிஸ்னஸை மாற்றலாம், இல்லை பிஸ்னஸில் இருக்கக்கூடிய அந்த ஃபேக்ட்ரி ஏதாவது மாற்றலாம். சார் இதெல்லாம் மாற்றவே முடியாது சார், எல்லாம் சொந்த வீடு சார். சொந்த வீடுனா ரூம் மாறி இருங்க. அதே போல் பிஸ்னஸ் இடத்த மாற்ற முடியாது அப்படின்னா அங்கே ஏதாவது டேபிள் மாற்றி போட்டு உட்காருங்க. இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும். என்ன சார் இடம் மாறினா சரியாயிடுமா, வீடு மாறினா சரியாயிடுமா? நீங்கள் செஞ்சு பாருங்கள், பார்த்துட்டு அப்புறம் எனக்கு கூப்பிட்டு சொல்லுங்கள். நிறைய கடகராசி என்பர்களுக்கு இந்த வருஷம் இடம் மாறியே ஆகணும். மாறலை அப்படின்னா கண்டிப்பாக கஷ்டப்படுவீங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அப்போ வேலை மாறலாமா சார்? தயவு செய்து மாறிடுங்க.
வேற கண்ட்ரி, அதர் ஸ்டேட்டு, வேற ஊர் போய் வேலை செய்வதற்கான வாய்ப்பு வரும். அதை அழகாக எடுத்துக்கோங்க. தேவையில்லாமல் நான் அம்மாவை பார்க்கணும், அப்பாவை பார்க்கணும், என் குழந்தைங்கள பார்க்கணும், என் மனைவியை பார்க்கணும், அந்த கதையெல்லாம் ஓட்டாதீங்க. தயவுசெய்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேலையில் பிரச்சனைகள் வராது, இல்லைன்னா வேலையில் தொல்லைகள் வரும். வேலை வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வேலை ஊர் போய் வேலை தேடுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல வருமானம் வரும், நல்ல சம்பாதிப்பீங்க, எந்த பிரச்சனையும் வராது. அதே போல் இந்த கடகராசி என்பவர்கள் தொழில் துறையில் இருக்கவங்க கொஞ்சம் யோசித்து என்ன தொழிலில் மாற்றம் பண்ணலாம், வேற ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமா, வேற ஏதாவது தொழிலை மாற்றலாமா, இல்லை வேற ஏதாவது வேற புதிய தொழிலுக்கு போகலாமான்னு யோசிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அதனால் அதை செஞ்சீங்கன்னா சேஃபு. இல்லை சார், அதே மாதிரி நீங்கள் வேறு ஊரில் போய் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கான சூழ்நிலை கிடைக்கும். வேறு ஊரில் இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாக பிஸ்னஸ் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அப்படி செஞ்சீங்க அப்படின்னா கடக ராசி என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் சார், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள்லேருந்து வெளில வரதுக்கான ஒரு வாய்ப்பு, அது மனைவி ரீதியாக இருக்கலாம், இல்லை கணவர் ரீதியாக இருக்கலாம், குழந்தைங்க ரீதியாக இருக்கலாம், எது சம்பந்தமான விஷயம் இருந்தாலும் சரி, கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எல்லாத்துலேயுமே ஒரு மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்க போகுது. ஆனால் உங்களுடைய சுயஜாதத்தை ஒரு வாட்டி பார்த்துங்க. நான் சொன்ன தசாபுத்திகள் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பாதிப்பு அதிகமாக இருக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. பார்த்து செய்து கொள்வது சிறப்பு. திருமணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பாக ஆயே தீரும். ஏன்னா ராசியிலே குரு வராரு. அப்போ ராசியில் குரு வரும்போது என்ன ஆகும், 7ஆம் பார்வை 7ஆம் வீட்டை பார்ப்பாரு, ராசியை பார்க்குற, ராசியிலே இருக்கார், உச்சம் பெற்ற குரு வேற. கண்டிப்பாக திருமணம் நடக்கும். திருமணத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வரும். வெளியூர் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு அங்கே ஒரு இடமாற்றம் இருக்குது, அங்கே ஒரு வீடு மாற்றம் இருக்குது. இல்லை சார் அதெல்லாம் மாற முடியாது அப்படின்னா அட்லீஸ்ட் ரூமாவது முதல்ல சொன்ன மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கடக ராசி என்பதற்கு நல்ல மாற்றம் வரும். உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகளை ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு வருஷமா இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ண, போய் ஒரு டாக்டர் கிட்ட திருப்பி ஒரு செக்அப் பண்ணுங்க. மாத்திரையோட அளவு கம்மியாகும். அந்த அளவு கம்மி பண்ணி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைன்னா தேவையில்லாமல் அதே சாப்பிட்டுட்டு இருப்பீங்க, சில பேர் மாத்திரையை விட்டுருவீங்க, அதனாலையும் பாதிப்புகள் இருக்கு. மொத்தத்துல கடக ராசி என்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய அற்புதமான வருடமாக 2026ஆம் ஆண்டு அமைய போகிறது. நம்ம சொன்ன அனைத்து பலன்களும் பொதுவான கோச்சார பலன்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சில பேருக்கு நீண்ட காலமாக சரியில்லை, எனக்கு ஒரு 3 வருஷமாக வாழ்க்கையில் சிறப்பாக இல்லை சார், 5 வருஷமாக சரியில்லை, 10 வருஷமாக வாழ்க்கையில் சிறப்பாக இல்லைன்னா அதற்கு காரணம் உங்கள் ஜாதகத்தினுடைய கர்ம வினைகள். அது என்னென்ன பிரச்சனைகளை கொடுக்குது, அதேமாதிரி என்னென்ன தசாபுத்திகள் நடக்குது. பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பாதிக்கப்படுறது ராகு தசை, கேது தசை, புதன் தசை. இந்த 3 தசைகளும் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. இதை தவிர சுப தசைகள்னு சொல்லக்கூடிய சுக்கிர தசை, குரு தசையிலும் சில பேர் பாதிப்பெல்லாம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லாருக்குமே எல்லாமே நடக்குதான்னு கேட்டால் சில நேரங்களில் வாய்ப்பு இல்லை. அப்போ நடக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு என்ன பிரச்சனைகள் காரணம், என்ன கர்மா இருக்குது, அதற்கு என்ன தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்த்து தெரிந்து கொள்வது சிறப்பு. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டால் 51 பக்கம் கொண்ட PDF வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்கும். அதில் பலன்கள் வராது. சில பேர் நோட்டில் எழுதி தருங்களான்னு கேட்குறீங்க, நோட்லேயும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்பு. கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஜாதகம் எப்படி பார்க்கறது டீட்டெயிலாக, அதேமாதிரி தசாபுத்திக்கான பலன்கள் என்ன, திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி வச்சு எப்படி பேர் வைத்து கொடுப்பது, அது மட்டும் இல்லாமல் முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்கள், கர்மாவை கண்டுபிடிக்கக்கூடிய அற்புதமான சோழி பிரசன்னம் எப்படி பார்க்கறது, தெய்வங்களை எப்படி பிரதிஷ்டை பண்ணணும், தெய்வத்தை எந்த தெய்வத்தை பிரதிஷ்டை பண்ணணும்னு சொல்லக்கூடிய தேவ பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். கடகராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் முற்பகுதி, அதாவது 6ஆம் மாசம் 2026 வரைக்கும் என்னென்ன மாதிரி பலன்கள் இருக்கும். சனி பகவான் பாத்தீங்கன்னா 9ஆம் பாவம் பாக்கிய சனியா இருக்கார். அப்ப கடகராசி அன்பர்களுக்கு எல்லா விதத்திலையும் குட் லக், ஃபார்ச்சூன், மேன்மை, முன்னேற்றம், அதிர்ஷ்டம் அத்தனையும் சனி பகவான் கொடுக்க போறார்.
புரியுதுங்களா? கவலைப்படணும்ன்ற அவசியமே இல்லை. எங்கேயம்மா இது வரைக்கும் எதுவுமே கொடுக்கலையே அப்படின்னா இல்லைங்க, சாலிடா கொடுப்பாரு. சனி மந்தன் முடவன், எதுவா இருந்தாலும் நிதானமா தான் செய்வான். அப்படி இருக்கும்போது சனி அஷ்டமத்து சனியில எங்களை வச்சு செஞ்சாரு, ரொம்ப இன்டென்சிஃபைடா செஞ்சாரு, அதுவும் நிதானமா தான் கொடுப்பாரு. ஆனா ரொம்ப இன்டென்சிஃபைடா கொடுப்பாரு அப்படின்றது உண்மை. அப்ப நல்லதும் நிதானமா கொடுத்தாலும் ரொம்ப இன்டென்சிஃபைடா கொடுப்பாரு. இது நிதர்சன உண்மை, கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்ல. சனி பயிற்சியாய் இப்ப வரைக்கும் நல்லதே நடக்கலைங்க. ஆமாங்க, பயிற்சியாயி கொஞ்ச நாளுக்கு வக்ரகதி அடைஞ்சிட்டாரு. நவம்பர் 27 தான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சாரு இல்லைங்களா? ஆக கண்டிப்பா நல்லது கொடுப்பான், கவலைப்பட வேண்டாம். ஆனா 9ஆம் பாவம் சனி அப்பாக்கும் உங்களுக்குமான உறவு முறையில கொஞ்சம் பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்ப அப்பா கூட பெரிய லெவல்ல ஆர்குமெண்ட் அப்படின்றது வேண்டாம். காரணம் என்ன அப்படின்னா, பொதுவா கடகம் உருகி உருகி உறவாடக்கூடிய பர்சனாலிட்டிஸ் யாரு அப்படின்னா கடகம். தாயை போல அன்பு செலுத்தக்கூடிய ஒரு ராசி எது அப்படின்னா கடகம். உங்களுக்கு சொந்த பந்தம் கிட்ட பெருசா நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இல்ல அப்படின்னா அதுவே ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும். அதுவும் அப்பா கூட இல்ல அப்படின்னா மனதளவுல ஆழ்மனதுல ரொம்ப கஷ்டம் வரும். ஆக இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்றதுனால பெரிய லெவல்ல அப்பா கிட்ட ஆர்குமெண்ட் அப்படின்றது வேண்டாம். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் விஷயம். இது சனியினோட பொசிஷன். அதே மாதிரி ஏதோ ஒரு ஒண்ணு நீங்க எதிர்பார்த்தீங்க, இந்த விஷயம் கிடைச்சா எனக்கு போதும்பா, நான் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிருவேன். என்னோட ஆசையே என்ன தெரியுமாப்பா, என்னோட கனவே என்ன தெரியுமா, இந்த அடையாறுல ஒரு பங்களா வாங்கணும், இதுதான் என்னோட கனவு. அது இந்த காலகட்டத்துல நிறைவேறுது. இது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கனவு, ரொம்ப நாள் ஆசைகள் அப்படின்றது இருக்கும் பாத்தீங்களா? அந்த ரொம்ப நாள் ஆசை, ரொம்ப நாள் கனவு அப்படின்றது நிறைவேறும். இது ஒரு பெரிய பிளஸ்ங்க. சரி, அதுக்கு அடுத்து நம்ம ராகுவை பாத்துக்கலாம். ராகு 8ஆம் பாவம், துஷ்டான ராகு. ஐயோ, அஷ்டமஸ்தான ராகுவாச்சே, பெரிய காம்ப்ளிகேஷன்ஸே ஆச்சே அப்படின்னு யோசிக்க வேண்டாம். காரணம் என்ன அப்படின்னா, அஷ்டமஸ்தான ராகு குருனோட பார்வை இருக்கு, குரு சண்டால யோகம் இருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம், அஷ்டமஸ்தான ராகு திடீர் தனப்பிராப்தி அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்த செய்வா. அதை மட்டும் எடுத்துக்கோங்க, நெகட்டிவ் பத்தி யோசிக்க வேணாம். கேது 2ஆம் பாவம், தன குடும்ப வாக்குஸ்தானத்துல கேது. பொதுவா தன குடும்ப வாக்குஸ்தானத்துல கேது இருக்கு அப்படின்னும் போது தனப்பிராப்தி இதெல்லாம் இருக்கும். நிறைய பேருக்கு வெளிநாட்டு கரன்சிஸை கையாளக்கூடிய பிராப்தம், கடல் தாண்டி இன்டர்நேஷனல் கரன்சிஸை கையாளக்கூடிய பிராப்தம், இதெல்லாம் ஓகே. ஆனா குடும்பத்துல பெருசா அந்யோன்யம் அப்படின்றது இருக்காதீங்க. குடும்பத்துல நான் என் குடும்பத்தோட ஒட்டி உறவாடவே மாட்டேன், கொஞ்சம் தனிச்சு தானே இருப்பேன். எனக்கு எல்லாரோட சேர்ந்து இருக்கிறத விட சந்தோஷம் அப்படின்னா அதை விட சந்தோஷம் தனிமையா இருக்கிறது அப்படின்னு தானே இந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்னா உண்மை அதுதான். பொதுவா பாருங்க, தாமரை இலையில தண்ணி மாதிரி இருக்கணும்னு நினைப்பீங்க. பெருசா யாரு கூடயும் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் பெருசா யாரு கூடயும் ஒட்டி உறவாட மாட்டீங்க. நல்லது தானே அது. நம்ம பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி தோணும்னா தனிமை இனிமை அப்படின்ற மாதிரி தோணும். அதுவும் நல்லது, பெருசா கவலைப்பட வேண்டாம். ஓகேங்களா? பெருசா யாரு கூடயும் நிறைய பேசவே மாட்டீங்க. பெரிய லெவல்ல இது நான் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படின்ற வாக்கு கொடுக்க வேண்டாம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ராகு கேதுனோட பொசிஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்ப குருவை பத்தி சொல்லணும். குரு உங்களுக்கு என்ன பாவத்துல இருக்காரு? 12ஆம் பாவத்துல இருக்காரு. 12ஆம் பாவத்துல இருக்க குரு எப்படி இருக்காரு அப்படின்னா விரைய குருவா இருக்காரு. விரைய குருன்னா செலவுகள் கொடுப்பாரு. ஆமா, செலவுகளை கொடுப்பாரு. ஆனா அது சுப செலவு. அப்ப நிறைய கடகராசி அன்பர்கள் பாருங்க, சுப செலவு அப்படின்றது ஏதாவது ஒண்ணு செய்வீங்க. அந்த சுப செலவு என்ன? நிறைய பேர் வீடு வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, சொத்து பத்து வாங்கலாம், நிலப்புலம் வாங்கலாம். இப்படிதாங்க எல்லாரும் சொல்றாரு. நாங்க எதுவுமே வாங்கலைங்க. கண்டிப்பா வாங்குவீங்க. புரியுதுங்களா? கண்டிப்பா வாங்குவீங்க. இல்ல இதெல்லாம் வாங்கலைங்க நாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க. ஒரு பிள்ளைக்கு ஒரு நகை நட்டு வாங்கலாம், இல்லைன்னா பிள்ளைய ஃபாரின் அமிச்சு படிக்க வைக்கலாம், இல்ல பிள்ளைக்கு நிச்சயதார்த்தம் பண்ணலாம், திருமணம் பண்ணலாம். எதுவுமே பண்ணல, அட்லீஸ்ட் 1 கிராம் கோல்டு காயினாவது நீங்க வாங்குவீங்க, அட்லீஸ்ட் ஒரு 10 கிராம் வெள்ளியானா வாங்குவீங்க. ஆக மொத்தம் சுப செலவு அப்படின்றது உங்க வீட்டுல நடக்கும். இல்லங்க, ஒரு சோஃபா வாங்கினாங்க, ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினாங்க, ஒரு ஏசி வாங்கினாங்க, அப்படி ஏதோ ஒண்ணு நீங்க வாங்குவீங்க. இது ஒரு பெரிய பிளஸ் இல்லைங்களா? கடகராசி அன்பர்கள் விரைய குரு இந்த மாதிரி நிறைய விஷயத்த செய்வாரு அப்படின்னு சொல்லலாம். இது முற்பகுதி. சரி, இப்ப பிற்பகுதி 1/6/2026 இருந்து அந்த 2026 முடிய எங்களுக்கு என்னங்க நடக்கும் அப்படின்னா, இப்ப பாருங்க, சனி பகவான் உங்களுக்கு பாக்கிய சனியாவே தான் இருக்காரு. எல்லா விதத்திலயும் குட் லக், ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம் கொடுக்கதான் போறாரு. குருனோட 9ஆம் பார்வை அவர் மேல படியுது பிற்பகுதியில். அப்ப அதனால என்ன பலன்? இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா கொடுப்பாரு. நான் உங்களுக்கு நல்லது செய்யணும்ன்ற இதுலதான் இருக்கேன். குரு வேற என்ன தொந்தரவு பண்ணிட்டே இருக்காரு. இன்னும் கொஞ்சம் நல்லது செய்ய, இன்னும் கொஞ்சம் நல்லது செய்யுது, வேற வழி இல்ல, அதனால நான் கடகட நல்லது செய்யறேன் அப்படின்ற ஒரு அமைப்பு அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, அதுக்கு அடுத்து ராகு கேது. ராகு 8ஆம் பாவத்திலே தான் இருக்காரு, கேது 2ஆம் பாவத்திலே தான் இருக்காரு. ஆனா ராகு 8ஆம் பாவத்துல இருக்காரு. குருனோட பார்வை அவர் மேல இல்ல, குரு சண்டால யோகம் இல்ல. அப்ப ராகு என்ன பண்ணுவாரு? ராகு இந்த தனப்பிராப்தி அப்படின்றதுலாம் வரும். பட் நிறைய பேருக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரும். டைஜஸ்டிவ் டிசார்டர்ஸ், ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ், ஒரு இனம் புரியாத குழப்பம். எங்களுக்கு ஒரு ஹிடன் சீக்ரசி ஒண்ணு புதுசா வந்துச்சுங்க. இப்ப உதாரணத்துக்கு நான் கடகராசி ஜென் அப்படின்னு வச்சுக்கோங்க. என் லைஃப்ல ஒரு ஆப்போசிட் ஜெண்டர் வந்திருக்காங்க, ஒரு ரிலேஷன்ஷிப் வந்திருக்கு, ஒரு லவ் வந்திருக்கு, ஒரு பர்சனோட என்ட்ரி என் வாழ்க்கையில இருக்கு, எனக்குன்னு ஒரு ரிலேஷன்ஷிப் தொடர்ந்துருக்கு இப்படின்ற மாதிரி வரும். புரியுதுங்களா?
அதை பத்தி பெருசா கவலைப்படணும்ன்றது இல்ல. பட் இருந்தாலும் உங்களோட ஒரு சிச்சுவேஷன் எப்படி அதை பொறுத்து நீங்க வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அது நம்மளுக்கு நல்லதா கெட்டதா உங்களோட ஒரு பொசிஷனை பொறுத்து நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. பெருசா அதை பத்தி நாங்க கமெண்ட் பண்றதுக்கு எங்களுக்கு ரைட்ஸோ இல்ல. ராகு என்ன கொடுப்பார் அதை நாங்க சொல்லிட்டோம். ஒரு சிலருக்கு உடல் சார்ந்த உபாதைகள், ஹெல்த் இஷ்யூஸ் வரும், சின்ன சின்ன கண்டங்கள் வரும். 2 வீலர்ல ஓட்டும் போது காஷியஸா ஓட்டுங்க அப்படின்னு சொல்லலாம். இது ராகுனோட பொசிஷன். இப்ப குருனோட பொசிஷன், குரு வந்து பாருங்க 6 மற்றும் 9க்கு அதிபன். அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் இப்ப சுயஸ்தானத்துல வந்து உட்கார்றான். சுயஸ்தானத்துல உச்சம் பெற்று உட்கார்றான் அப்படின் போது கடகராசி அன்பர்கள் இயற்கையாவே அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ். அன்பு தான் பிரதானம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. இவங்க அன்பு பிரதானம். எவ்வளவு பேருக்கு எவ்வளவு அன்பை லாரி கணக்குல கொட்டினாலும் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஒரு இவ்வளோண்டு அன்பு கூட திருப்பி ரிட்டர்ன் ஆகுறது. ஒரு குட்டி சுருக்கு பையில கூட அன்பு அப்படின்றது வர்றது கிடையாது. அப்படிதான் நாம் பார்த்த வரைக்கும் பெரும்பாலான கடகராசி அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். என்னோட 16 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்தது அவ்வளவுதான். சரி, பியாண்ட் தட் அதுக்கும் மேல நல்ல வந்து நிறைய அப்பா அம்மா ரொம்ப பாசம், அப்பா அம்மா விட்டுருங்க, கணவன் ரொம்ப பாசமா இருக்கிறது, மனைவி ரொம்ப பாசமா இருக்கிறது, குழந்தைங்க ரொம்ப பாசமா அவங்க மேல இருக்க கடகமும் இருக்கதான் செய்யறாங்க. அது இவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா திருப்பி அன்பு கிடைக்கிறது இல்ல. அதுதான் உண்மை. அப்படிப்பட்டவங்க இப்ப இந்த காலகட்டத்துல என்ன நினைப்பாங்கன்னா, என்னோட சுயஸ்தானத்துல குரு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். நான் என்ன நினைப்பேன், இப்ப நான் தான் கடகம்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு அன்பு கொட்டி கொட்டி கொடுத்தாலும் இதுங்க திருப்பி வந்து நம்மளுக்கு அன்பே கொடுக்க மாட்டேங்குது. அப்ப நம்மள மாத்திக்கணும். இந்த எதிர்பார்க்கிறது அப்படின்றது கூடவே கூடாது. Desire is a cause for all sufferings. அப்ப நான் உங்களுக்கு அன்பு செலுத்தி உங்ககிட்ட எதிர்பார்க்கிற அன்பு நீங்க கொடுக்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. என் கடமை பணி செய்து கிடப்பதே. நான் உங்களுக்கு வந்து பாருங்க ஒரு உதாரணத்துக்கு பிள்ளைங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு அம்மா நினைப்பாங்க இந்த காலகட்டத்துல நம்ம பிள்ளைங்க கிட்ட அஃபெக்ஷனே எதிர்பார்க்க கூடாது. நம்ம வந்து எவ்வளவு வேணா நம்மளோட கடமையை செய்யலாம். அவங்க கிட்ட நம்ம சாப்பிட்டியாமா அப்படின்னு பிள்ளைங்க கேட்கணும் கூட நான் எதிர்பார்க்க மாட்டேன். ஏன்னா நான் மாத்திக்கினேன். என் கணவர் என்ன நன்னம்மா சாப்பிடுமா, உடம்பு சரியா இந்தம்மா மாத்திரை அப்படி எடுத்து கொடுக்கணும் கூட நான் எதிர்பார்க்க மாட்டேன். என்ன நான் மாத்திக்கினேன். என்னோட குணாதிசயங்கள் நிறைய நல்லது இருக்கிற குணாதிசயங்கள் தான். பட் இருந்தாலும் என்ன நான் பதப்படுத்திக்கினேன், என்ன நான் பக்குவப்படுத்திக்கினேன். என்கிட்ட இருக்க குறைகளை நான் வந்து பாத்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி என்டையர்லி சேஞ்ச் பண்ணிக்கினேன் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு. அதுக்கும் மேல எனக்கு நிம்மதி எங்க கிடைக்குதுன்னு நான் தேடினேன். எனக்கு நிம்மதி இறை வழிபாட்டுல தான் இருக்கு நான் புரிஞ்சுக்கினேன். அதை நான் ஃபாலோ பண்றேன். என்னோட ஒரு லுக் இப்ப வந்து பாருங்க, நான் ஒரு பெரிய கன்சர்ன்ல வேலை பாக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்னோட லுக் வந்து அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பெருசா எடுபட மாட்டேங்குது. அப்ப என்னோட ப்ரொமோஷன் வர்றதுக்கு என்னோட லுக்கும் ஒரு காரணம். நான் ரொம்ப கல்ச்சர்டா ரொம்ப வந்து பாருங்க புடவை கட்டின்னு அப்படிலாம் போறேன். ஆனா நிறைய ஃபாரின் கிளைண்ட்ஸ் எல்லாம் வராங்க. சோ என்ன வெஸ்டர்னைஸ்டா மாத்திக்கினா எனக்கு ஒரு கான்பிடென்ட் லெவல் அதிகமாகும். எனக்கு வந்து ஒரு பெட்டர்மெண்ட் அப்படின்றது கிடைக்கும்னு எனக்கு தோணுது. நான் அதை மாத்திக்கினேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களை சார்ந்து நீங்க மாத்திப்பீங்க. அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளா இருக்கும், ஆக்கப்பூர்வமான மாற்றங்களா இருக்கும் அப்படின்றது உண்மைங்க. குரு சுயஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால அதுக்கும் மேல ரொம்ப தெளிவா பேசுவேன். தெளிவான சிந்தனைகள் இருக்கும். எந்த வேலை செய்யறதுனாலும் ரொம்ப பர்ஃபெக்டா செய்வேன். கடவுள் மேல அதிக நாட்டம் வருது. ஜீவ சமாதிகள் போகணும்னு நினைக்கிறேன். சித்தர்களை தேடணும்னு நினைக்கிறேன். என் மனசு வந்து பாருங்க தியானம் பண்ணணும்னு தோணுது. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் தோணுங்க. இது எல்லாமே நல்லது, ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு மேல குருனோட உச்ச பார்வை 5, 7, 9 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை பாக்குது. இப்ப வந்து ரொம்ப இளம் வயசு கடகராசி என்பர்கள் லவ் வரும். தாராளமா லவ் பண்ணுவாங்க. ஒரு நல்ல பையன் அவங்களுக்கு வந்து கிடைக்கலாம். அந்த நல்ல பையனை அனலைஸ் பண்ணிட்டு இந்த பையன் தான் நம்மளுக்கு பர்ஃபெக்ட் லைஃப் பார்ட்னர் அப்படின்னு தோணும். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? பூர்வீகம் சார்ந்து சொத்து பத்து நிறைய இருக்குங்க. இந்த காலகட்டம் நிறைய பேருக்கு வரத்துக்கான ஒரு சான்ஸ் இருக்கு. ஏன்னா குருனோட பார்வை உச்ச பார்வை 5ல இருக்கு அப்படின்னும் போது பூர்வீகம் சார்ந்து சொத்து பத்து வீடு நிலம் எல்லாம் இருக்குன்னா அது வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. பூர்வீக சொத்து இருக்குங்க, கோர்ட்ல கேஸ் இருக்கு, எனக்கு அது சாதகமா வருமா, வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அவுட் சைட் த கோர்ட் நான் செட்டில் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த காலகட்டம் பண்ணலாமா, தாராளமா பண்ணலாம். புரியுதுங்களா? சோ என் பிள்ளைங்க தாங்க எனக்கு பெரிய ப்ராப்ளமா இருக்காங்க. அவங்க திருந்தினாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். திருந்துவாங்களா? 100% இல்ல அப்படின்னாலும் ஓரளவுக்கு திருந்துவாங்க. நான் குழந்தையின்மைக்கு வைத்தியம் பண்ணிட்டு இருக்கேங்க. குழந்தையின்மை வந்து அந்த ட்ரீட்மெண்ட் வந்து சக்சஸ் ஆகுமா? நிறைய பேருக்கு சக்சஸ் ஆகும். இப்படி பல நல்ல விஷயம். எனக்கும் எங்க கணவருக்கும் எனக்கும் எங்க மனைவிக்கும் பயங்கர மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு இருக்குங்க. டிவோர்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கு. நான் டிவோர்ஸ் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நடக்குமா? நிறைய பேருக்கு டிவோர்ஸ் நோக்கி போவோம். 4 மத்தியஸ்தர்கள் வருவாங்க. அதை விட்டு கொடுங்கப்பா, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, 2 பேரும் சேர்ந்து வாழுங்க, குழந்தைங்க மூஞ்ச பாருங்க எப்படின்வாங்க. புதுசா வந்து பாருங்க திருமணம் பண்ணிக்கலான்னு பிராப்தம் எனக்கு இருக்கா, திருமணம் பண்றதுக்கு வரன் தேடிட்டு இருக்காங்க, அந்த பிராப்தம் இருக்கா? நிறைய பேருக்கு வந்து பாருங்க நல்ல வரன் அப்படின்றது கிடைக்கும். ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆயிடுச்சுங்க, மறுமணத்துக்கு பாத்துட்டு இருக்கோம், நல்ல வரன் கிடைக்குமா? நிறைய பேருக்கு நல்ல வரன் அப்படின்றது கிடைக்கும். கடகராசி அன்பர்கள் 9ஆம் பாவத்துல குருனோட பார்வை ஏதோ ஒரு விதத்துல எனக்கு அதிர்ஷ்டம், குட் லக், ஃபார்ச்சூன், மேன்மை, முன்னேற்றம் இதெல்லாம் வந்து கிடைக்கும். ஆக இந்த முற்பகுதியிலும் சரி பிற்பகுதியிலும் சரி சின்ன சின்ன விஷயங்கள் சொன்னேன். அதுக்கும் மேல சனி வந்து நான் ஃபர்ஸ்டே ஆரம்பிச்சேன். அவர் வந்து
பாக்கிய சனியா இருக்காரு, குருனோட பார்வை இருக்கு, இன்னும் கொஞ்சம் சூப்பரா செய்ய போறாரு, இன்னும் கொஞ்சம் சூப்பரா அதிர்ஷ்டத்தை கொடுத்தே அவன வேற வழி இல்லை அப்படின்னு கொடுத்துருவாரு. புரியுதுங்களா? ஆல்ரெடி அவர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்துல இருக்கிறாரு அப்படின்னாலும் குருனோட பார்வை கொஞ்சம் சீக்கிரம் நல்லது சீக்கிரம் நல்லது செய்ய ஒருத்தவங்க சொல்லிட்டே இருந்தா என்ன பண்ணுவார்? வேற வழி இல்லாம இவன் தொல்லை தாங்க முடியாம நல்லது செஞ்சிடறப்பா அப்படின்ற மாதிரி நல்லது செய்வார். ஆக கடகராசி அன்பர்கள், உங்களுக்கு முற்பகுதியில என்னென்ன மாதிரி பலன்கள், பிற்பகுதியில என்னென்ன மாதிரி பலன்கள் அப்படின்றது சொல்லியிருக்கேன். சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் கவனமா இருங்க, போதுமானது. இது பாருங்க, உங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது பாருங்க, உங்க ராசிக்கான ஒரு பொதுவான பலன், கோச்சார பலன். இந்த பொதுவான பலன் 100% எனக்கு மேட்ச் ஆகுமா அப்படின்னா 50% கண்டிப்பா மேட்ச் ஆயிடும். உங்க சுய ஜாதகத்துல தசை நல்லா இருக்கு அப்படின்னா 100% மேட்ச் ஆயிடும். சுய ஜாதகத்துல தசை ரொம்ப கெட்டு போயிருக்கு அப்படின்னா அந்த 50% மேட்ச் ஆயிடும். சரிங்க, ஓகே, புரிஞ்சிருச்சு. அப்ப சுய ஜாதகமும் பிளேஸ் அ மேஜர் பார்ட். ஆமா, சுய ஜாதகமும் பிளேஸ் அ பார்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நான் வாழ்க்கையில பாருங்க, பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கேன். செகண்ட் மேரேஜ்க்காக பாக்குறேன், திருமணத்துக்கு பெருசா நல்ல வரன் அமைய மாட்டேங்குது. அதே மாதிரி பாருங்க, ஃபாரின் போலான்னு பாக்குறேன், நான் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதியிருக்கேன், இது சக்சஸ் ஆகுமான்னு பாக்குறேன், நான் தொழில மாத்தலாம்னு நினைக்கிறேன், இது சக்சஸ் ஆகுமான்னு பாக்குறேன். இந்த மாதிரி பல விஷயங்களை, முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கேன் அப்படின்னா நான் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா, நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.